சரண்யானால வந்து டிவோர்ஸ் பத்தின ஒரு டாபிக் போயிருந்தது. ஸோ அதுல 2 தரப்பினர் இருந்தாங்க. ஸோ டிவோர்ஸ் ஆன சிங்கிள் மதர்ஸ்ல இருந்து சரண்யா மேம தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க வீடு இதுதான். உள்ள போய் பேசலாம் வாங்க. இவங்கலாம் அப்பா கூட போறாங்க. அவங்கலாம் இவங்களோட போறாங்க. நான் எப்பம்மா போவேன்? மேம், எனக்கு வந்து இந்த ஷோ இதெல்லாம் தாண்டி எனக்கு உங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் பொறந்து வளர்ந்ததெல்லாம் இங்க தான். சென்னை தான். சென்னை தான். ஸோ இதே ஏரியா தான். ம். அண்ட் தென் இடையில கொஞ்சம் இன் பிட்வீன்ல வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நான் வந்து தாம்பரம் அந்த சைடு போனேன். அப்போ அது வில்லேஜ். ஆ. என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட இங்கெல்லாம் அப்பலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வில்லேஜோட அந்த இது எல்லாமே என்ஜாய் பண்ணோம். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது, ஓகே. அந்த கிணத்துல விளையாடுறது, ஸோ எல்லாமே நம்ம அங்க இது பண்ணுவோம். பட் சிட்டில அந்த அளவுக்கு நம்ம பெருசா என்ஜாய் பண்ண இவ்ளோ முடியாது. கிணறு அந்த அளவுக்கு இருந்தா ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா? 23 இயர்ஸ். 23 இயர்ஸ் பிஃபோர் தாம்பரமே ஒரு ஆமா வில்லேஜ். ஆமா ஆமா ஓகே. காஞ்சிபுரம் எங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே காஞ்சிபுரம் மாநகராட்சி அப்படின்னு தான் வரும். உங்களோட லைஃப்ல உங்களோட தம்பி உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ்? எல்லாரும் மாதிரி தான் டாம் அண்ட் ஜெரியா இருந்தது ஒரு சில வருஷங்கள் மட்டும். அதுக்கப்புறம் போக போக ஒரு பாண்டிங் வரும் இல்லையா, மெச்சூரிட்டி லெவல் வரும்போது அந்த பாண்டிங் வரும். நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒர்க் போக ஆரம்பிச்சேன்னா எனக்கு வாங்குறத விட என் தம்பிக்கு தான் நிறைய வாங்குவேன். ஸோ நான் ஒர்க் பண்ணதெல்லாம் மால்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ தம்பி வந்து லினின் ஷர்ட்டு, பிராண்டட் ஷூஸு இந்த மாதிரி வாங்கி வாங்கி பார்த்து அழகு பார்த்துட்டேன். சடனா அப்படின்னு வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு மென்டலி டிஸ்டர்பாகவே இந்த கரெக்டாக 2 o'clock ஆனால் எனக்கு முழிப்பு வந்துடும். அழுவேன், பயங்கரமா எழுந்து உட்காந்து. ரொம்ப மென்டலி டிஸ்டர்பா இருந்து. பட் இருந்தாலும் என் பெரிய பையனோட பேர் வந்து சேம் என் தம்பியோட பேர். தம்பியோட பேர் அதே டேட் ஆஃப் பர்த். ரியலி ஷாக்டு. என்னடா இது இந்த மாதிரின்னு என்னால வெளியில சொல்ல முடியல. அப்புறம் அதே மாதிரி தான் அவங்க பிறந்தாங்க. வந்த உடனே நான் குழந்தைய காட்டுறாங்க, ஃபேஸ் எல்லாம் பார்க்கல. கால் பாதம் தான் பார்த்தேன். பார்த்தா தம்பியோட கால் எப்படி இருக்குமோ அவங்க ரொம்ப ஃபேரா இருப்பாங்க. அதே மாதிரியே இருந்தது. எனக்கு அழுகையா வருது. டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் தேட்டர்ல அழுகக்கூடாது, ஜன்னி வந்துடும். என்ன என்ன ரீசன் அழுகுறீங்க, ரொம்ப இதுவா பையன் பிறந்தனாலயா? இல்ல இல்ல என் தம்பியை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு நாள் என்னால இன்னைக்குமே மறக்க முடியாது. யாருக்கு கிடைக்கும் அதே மாதிரி டேட்டு, அதே பேரு எல்லாமே. எந்த ஏஜ்ல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? எனக்கு 20. 20ல ஆச்சு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். நீங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ 3 கிட்ஸ், ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் தான். எங்க ஒரு உங்களுக்குள்ள இந்த ஒரு பிரிவுக்கான ஒரு காரணமா இருந்தது? அது என்னால கரெக்டா இன்னுமே கெஸ் பண்ண முடியல. நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் மேல கோவம் தான் வருது. இவங்கனால இருக்குமோ, அவங்கனால இருக்குமோ. லைஃப் வந்து அப்படி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம கரெக்டா தான் இருப்போம் நாம நினைப்போம். அவங்களுக்கு வந்து நம்மள ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு மேபி ஒரு கார்னர் இருக்கலாம். இங்கே நான் இப்படி ஒர்க்னு போகும்போது பசங்களை அம்மா கேர் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து ஒரு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல அப்படி லேக் ஆகி ஒரு அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்படியே எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேப். டெலிவரிக்கு 1 month இருக்கு. அப்போ நான் அவங்க ஃபோனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஈவெண்ட்ல இருக்கும்போது என் கூட தான் வந்திருக்காங்க. இப்போ ஃபோனை பார்க்கும்போது மெசேஜஸ் பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகி என்னன்னு கேட்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நான் நார்மலாகவே இல்லை. நான் 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். என்ன எனக்கு யாருக்குமே வரக்கூடாத ஒரு விஷயம். கேட்டால் ஒரு ஆன்சரும் இல்லை சிஸ்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு வார்ன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் டே ஃபுல்லாகவே கன்சீவாக இருந்தேன். அது ப்ரெக்னென்ட்டு. சாப்பிடவே இல்லை. அவங்களும் அதை கேட்கவே இல்லை. 1.5 மாத கர்ப்பிணி. ஒர்க் பண்ணிட்டு அண்ட் தென் வீட்டுக்கு வந்து தான் மறுநாள் அன்றைக்கி நைட்டு தான் வந்து கேட்ட உடனே அவங்க இல்லை இது நான் சும்மா தான் பேசினேன் அப்படி இப்படின்னாங்க. நானும் அந்த அளவுக்கு பெருசாக டவுட் படலை. வார்ன் பண்றேன் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது 30 daysல எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு 15 to 20 days வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. நார்மலாவே இருக்க மாட்டாங்க, அப்நார்மலா இருப்பாங்க. நிறைய விஷயம் நம்ம வீட்லயே இருக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா அவங்க ப்ரெசன்ட் இங்க தான் இருக்கும் அவங்க உடம்பு. பட் அவங்க மைண்ட் எல்லாமே வேற எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு கேட்கும்போது அவங்க ஆளே இல்லை, கிளம்பிட்டாங்க. மும்பைக்கு போயிட்டாங்க. 2 பேருமே? போயிட்டாங்க. 1 வாரம் போவோம் எனக்கு. ஆக்சுவலா அவங்க போன அந்த டைம் சிச்சுவேஷன் ரொம்ப ஹார்ஷ் சிச்சுவேஷன். ஏன்னா என் தம்பியோட 10th இயர் வந்து இந்த டெத் ஆனிவர்சரி. வீட்டுக்கு அப்ப எல்லாரும் வருவாங்க. எங்க உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நான் கெஞ்சுறேன். வந்ததுக்கு அப்புறமா சார்ஜர் நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள சார்ஜர் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாள் இருங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ ஓகே அப்படின்ட்டு. என்னால இன்னைக்கு ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. ஏன்னா நான் இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் நாங்க கொடுக்கறதுக்கு. நானே ஆல்ரெடி டெலிவரி ஆகி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல போயிட்டே இருக்கு. ஸோ என்னாலேயே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் கொடுக்க முடியாது. வீட்டில் அப்பா வயசானவங்க,
ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி காலில் விழுந்து கேட்டு அன்னைக்கு அந்த ஒன் டே இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி போயிட்டாங்க. சார்ஜர் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரி நான் ஏதோ கோவத்தில் போகிறாங்க அப்படின்னு விட்டுட்டேன். 1 வீக் ஆச்சு, 10 டேஸ் ஆச்சு, 15 டேஸ் ஆச்சு, ஆள் வரவே இல்லை. தென் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பெருசாக நம்மளுக்கு தான் இது பெரிய விஷயம். ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அது வந்து ரெகுலர் அவங்களுக்கு அது மாதிரி நிறைய கேஸ் பாக்குறாங்க. அதனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. அகைன் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்க போய் நான் அவங்கள தேடுறது? அண்ட் தென் எப்படி எப்படியோ கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சு பேங்க்ல போய் அவங்க அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி திருப்பி அங்க போய் காலையில போலீஸ் அக்யூஸ்ட பிடிக்கிற மாதிரி ஒரு 5:30க்கு அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா 5:30ல இருந்து அந்த குழந்தைய வச்சுட்டு நான் கெஞ்சுறேன். 30 டேஸ் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இங்க என் ஹஸ்பண்ட் இங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்புறம் ஃபைனலா போலீஸை கூப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா கேட்கும் போது தான் ஃபைனலா நம்பர் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே திருப்பியும் வந்தாங்க. அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல காம்ப்ரமைஸ் பேசி கொண்டு சேர்த்து வச்சாங்க. பேக் டு ஃபார்ம் அதே தான் போயிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல அவங்கள புடிச்சு வைக்க விருப்பம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு 2.5 lakh கிட்ட அனுப்பியிருக்காங்க. லேக்ஸ்ல எனக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருந்தது. குழந்தைக்கு பால் என்ன சி செக்ஷன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்தா எனக்கு அதுகிட்ட அது வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பின்னாடி போலாம். நீங்க அவர் ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க? இந்த குழந்தைங்க இந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் உங்க லைஃப்ல வந்திருப்பார்ல, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? அதுவே ஒரு பிளாக்மெயில் ஜேர்னின்னு தான் சொல்லலாம். எப்படின்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் நம்ம பஸ்ல போகும்போது ஒரு டீம் இருப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி டீம்ல தான் என் ஃப்ரெண்ட் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க வந்து டே 1ல இருந்தே எனக்கு பிடிக்கும் போல வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. இருக்க பொண்ணுங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும், வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க, படிச்ச உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஒர்க் பண்ற இடத்துல நம்மளுக்கு ஹவுஸ் கீப்பிங் கிட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிட்டு க்ளீன் பண்ற அந்த திங்ஸ் எல்லாமே அதை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், நம்மளால அவங்களுக்கு எதாவது ஆயிட போகுது, அவங்க இறந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். மற்றபடி நம்மளுக்கு ஒரு ரொம்ப லவ்வா நீ இல்லைன்னா நான் இல்லை அந்த மாதிரிலாம் நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இவ்வளவு பயமுறுத்துறாங்கன்றதே தெரியாம நான் ஓகே பண்ணேன் டைம் அது. இப்ப யோசிக்கிறேன், இந்த ஆசிட் எல்லாம் குடிச்சா இவன் உயிரோட இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு ஆசிட் குடிச்சிட்டாங்கன்னு போன் வருது. அம்மா ஒத்துக்கவே இல்லை. அந்த கல்யாணம் வந்து அம்மா அப்பா சம்மதம் இல்லாம தான் நடந்தது. யாருமே வரல. இதுக்கிடையில அப்புறம் தம்பி இறந்தாச்சு அது இதுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் அம்மா கூடயே வந்து பக்கத்துலயே இருக்க ஆரம்பிச்சோம். சரி இப்போ நேத்து கூட பர்த்டே, இன்ன வரைக்கும் அந்த 3 குழந்தைங்களை கேட்டு ஒரு நாள் கால் பண்ணது கிடையாது. ஓகே. அவர் போய் எத்தனை வருஷம் இருக்கும் இப்போ? 30 நாள் குழந்தை. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு போகும்போது 1 இயர். அவனுக்கு அப்பா யாருன்னே தெரியாது இன்ன வரைக்கும். ஒரு ஒரு ஏஜ் வரும்போது ஒரு 2.5 ஆயிடுச்சு. அதுல இருந்து அவன் ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர்ஸ யாருன்னா வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்தா வாங்கப்பா உள்ள வந்து உட்காருங்கப்பா தேட ஆரம்பிச்சிட்டான் குழந்தை. நம்மளோட அப்பா யாரு, நம்ம அப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்க சொல்றோம் சாய் அப்பா அவங்கெல்லாம் கிடையாது, அங்கிள்னு கூப்பிடணும் அப்படின்னா அவன் அதை அக்செப்ட் பண்ணல. இவரா இருப்பாரா நம்ம அப்பா இவரா இருப்பாரா இப்படியே கூடாது எல்லாரும் அங்கிள் அப்படின்னு. அப்போ நோட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுது, என்னோட அப்பா ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லாதனால தான் இவர் இந்த மாதிரி பண்றாரு, யாரோ கேட்கறதுக்கோ கேள்வி கேட்கோ இல்லை? நான் சொன்னேன், நான் இந்த பிரச்சனை நடக்கும்போது சொன்னேன், எனக்குன்னு என் தம்பி இருந்திருந்தானா கேட்டிருப்பான்ல, இப்படி விட்டு போயிருக்க மாட்டியல்ல, அட்லீஸ்ட் சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பண்ணனாச்சும் கேட்டிருப்பான்ல. யாருமே இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டிருப்போம், கேட்க ஆள் இல்லை அப்படின்னு தானே நீ தண்ணி தெளிச்சு இது பண்ணி. அப்புறம் அந்த டைம்ல என் பையன் பெரியவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும், 6th படிக்கிற வயசு. அவன் 5th என்னமோ தான், பட் இருந்தாலும் அவன் நார்மலாவே மெச்சூரிட்டியா தான் இருப்பான். அவன் வந்து சொல்லிட்டான், எங்களுக்கு எல்லாமே நீ தான்மா பாக்குறேன், எனக்கு குழந்தை நான் எனக்கு விவரம் தெரிஞ்சது எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் நீ தான் கட்டுற, வேன் ஃபீஸ் நீ தான் பே பண்ற, டியூஷன் ஃபீஸ் நீ தான் பே பண்ற, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஒரு ஷூ வாங்கி கொடுக்க எல்லாமே நீ தான்மா எனக்கு பாக்குற, எனக்கு என்ன வேணும் எது வேணாம் அப்படின்னு பார்த்து செய்யற நீ, அதுவும் உன்னோட காசுல தான் பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் எதுக்குமா இவரு வேண்டாம் வேணாம் விட்டுட்டு வந்துட்டு இவ்ளோ நீ அழுது நான் பார்த்ததே கிடையாது, நீ ஏமா இவங்க கிட்டலாம் வந்து கெஞ்சிட்டு இருக்கிற, இவங்கலாம் நம்ம கிட்ட வந்து ஒரு நாள் ஒரு ஒரு டைம்ல கெஞ்சுவாங்களே காசுக்காக, கொஞ்சம் காசு கிடைக்குமா அப்படிலாம் நம்ம கிட்ட, இப்ப இவங்க கிட்ட எல்லாம் வந்து கெஞ்சி இந்த நிலைமையில இருந்திருக்க முடியாது. உங்க மேக்கப்
இந்த ஜேர்னி இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க நடுவுல இவ்ளோ ஓகே. ஸோ அங்க நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு கோவிட் டைம்ல வந்து எனக்கு ஒர்க் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா மால் வந்து 8 மந்த்ஸ் கிட்ட மூடிட்டாங்க. ஸோ ஃபேமிலியை சர்வே பண்றதுக்கே நம்மளுக்கு நிறைய லோன்ஸ் இஎம்ஐ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கண்டினியூ பண்ணணும், வேலை இல்லைன்ட்டாங்க அப்படின்ட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஃப்ரீலான்சிங் மேக்கப். ஸோ அப்போத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டச்சப் பண்ணுங்க இது எல்லாமே. ஓகே. ஸோ உங்களோட கெரியருமே என்ன சொல்றது, ஒரு ப்ரெஷராக தான் இருக்கு. ரொம்ப வீட்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கு, உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க, நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன வயசுலயுமே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சைல்ட்ஹுட் மாதிரி இல்லை, அதுவுமே ஒரு இதுவாக தான் இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? இது எப்படி இதுக்குள்ள இருந்து இதை டிராவல் பண்ணி இன்னுமும் உங்களை எது இந்த டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க? நம்மளுக்கு நிறைய நடந்திருக்கும், பாசிட்டிவானதா நெகட்டிவ் தான் நிறைய. ஸோ அப்பத்துல இருந்தே நான் லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்து 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 எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. இதை முடிச்சிட்டோம், அடுத்து என்ன பிரச்சனையோ அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை இருக்குன்றது தான் ஆயிடுச்சு. அப்படியே மைண்ட் செட் ஆயிடுச்சு. அடுத்து அதை தாண்டி போகணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு கல்லை வந்து கடவுள் வந்து நிறைய பிரச்சனை கொடுத்து ஒரு லெவல் பண்ணி ஷேப் பண்ணி வச்சிருக்க மாதிரி. இப்போ நான் முன்னாடி இருந்ததுக்கு அவ்வளோ இன்னசென்ட். நீங்க அடிச்சுட்டு போனா கூட எனக்கு நான் கேட்க மாட்டேன், ஏன் அடிச்சீங்கன்னு கேட்க மாட்டேன். அது கேட்கவே ரொம்ப இன்ட்ரோவர்ட் நான். உங்களை கேட்கலாமா வேணாமா அதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஆமா அந்த மாதிரி ஒரு ஆள் நான். இன்னைக்கு என்ன கிட்ட வந்து பேசணும்னா யோசிப்பாங்க, ரொம்ப போல்டான பொண்ணு, கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பான் நம்மளே அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறைய இன்சிடென்ட் தான். ஓகே. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது, மனசளவுல ரொம்ப வெறுத்துட்டேன். பட் ஆனா அந்த இன்னமும் அந்த சில விஷயங்கள் இருக்கு. அது லவ்னு சொல்றதா என்னன்னு சொல்றது நினைக்கிறேன். புரியுது, உங்களோட புரிதல் அது நினைப்பீங்க. இப்போ உங்களோட ஐடியா என்ன? இப்போ இந்த 3 பசங்க இருக்காங்க, நீங்க ஒரு நாள ஒர்க் பண்றீங்க, உங்களால முடிஞ்ச அப்புறம் தான் மேக்கப் குள்ளே வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், ஓன் டிசைன் பண்ணணும். வெளியில வாங்கி விற்கிறனால அதுல இன்னுமே மைண்ட் இருக்கு. பட் மென்டலியும் சரி ஃபினான்ஷியலும் நான் வந்து இன்னும் போனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அதுக்கான சோர்ஸ் பண்ணி நம்ம இது ஒரு ஆள் எடுக்கிற டிசிஷனா இல்லை, நம்ம நிறைய பார்க்கணும், வெண்டர்ஸ் அவங்க இந்த பார்மிட்டு இருக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாலும் எல்லாத்தையும் டோட்டலா 360 டிகிரி ஹேண்டில் பண்றீங்க. டெய்லியுமே டிராவல் தான் எனக்கு. ஸோ ஐயோ நம்ம போறோமே, நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பசங்களை யார் பார்த்துப்பா, அம்மா அப்பா வயசானவங்களாச்சு, அந்த பயம் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். ஒரு சிங்கிள் பேரண்டா இருப்பாருப்பா, இந்த இது என்ன ஆகும் இப்படின்ற ஒரு பயம். இந்த சொசைட்டியை ஃபேஸ் ரிலேட்டிவ்ஸ் என்னதான் பிளேம் பண்ணாங்க. ரேபிடோல புக் பண்ணி போனா கூட இவ யாரோடய பைக்ல போனாலே அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு. இவ்வளோ ஒரு ஆம்பளே இல்லாத வீட்டுல எல்லாமே இருக்கே, பசங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறா, நல்ல எஜுகேஷன் கொடுக்குறா, நல்லாதான் இருக்கா, இவரு யாரும் பின்னாடி சப்போர்ட் பண்றாங்க, எதுவுமே இல்லாமையா இதெல்லாம் அதெல்லாம் நான் டெய்லியுமே ஃபேஸ் பண்றேன். ஒரு நாள் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷனே வந்தது. இந்த மாதிரி உன்னை பேசுறாங்க, இந்த மாதிரி உன்னை அங்க பார்த்தாங்க, என்ன இனி அப்படிதான் பேசுவாங்க, இந்த சொசைட்டி என்னை இப்படிதான் பார்க்கும், என்னை இப்படிதான் பேசும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்க என் கூட இருக்கிறதா இருங்க, இல்ல நான் என் பசங்களை கூப்பிட்டு தனியா போயிடுறேன். நம்மள வந்து கம்ப்ளீட்டாவே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோன்றது அதோட அவுட்புட்டே வரதில்லை. இவ இவ்வளவு நல்லா இருக்கானா, இவ யாரையோ இது பண்ணிட்டு இருக்கா, இது மட்டும்தான். இப்போ நான் வந்து இதை நினைச்சு அழுது உட்கார்ந்தேன்னா என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் நீங்க கட்டிடுவீங்களா, அண்ட் தென் அவங்களுக்கு எல்லாமே பார்க்கணும். ஒரு அப்பா இருந்து பார்க்கறத விட அவங்கள நான் நல்லாவே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் வாங்கி தரணும், அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா. இன்ன வரைக்கும் அவங்க விட்டுட்டு போய் 4 இயர்ஸ் ஆச்சு, நான் யாருக்கிட்டையும் போய் நிக்கல கை கிட்டி, எனக்கு இந்த மாதிரி எனக்கு காசு கொடுங்க, ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, நான் யாருக்கிட்டையுமே போய் நின்னது கிடையாது. இது ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணோட மனநிலை, அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. ஒரு சிங்கிள் மதரா எந்த மாதிரியான குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க? ஆனுவல் டே அன்னைக்கு எனக்கு ஈவென்ட் இருக்கும். ஸோ ஒன் டே போனா எனக்கு இந்த பேமெண்ட், அதையும் என்னால் விட முடியாது. இந்த ஆனுவல் டேல என்னால் கலந்துக்க முடியாது சுச்சுவேஷன். அப்போ டீச்சர்ஸாக இருக்கட்டும், என் பசங்களே கூட இருக்கட்டும், அம்மா ஒர்க்னு போயிடுவாங்க, எங்களோட ஈவெண்ட்டுக்குலாம் வரமாட்டாங்க. எங்களோட ரொம்ப ஹர்ட்டா இருக்கும்ல அந்த நேரம். என் பையன் பெரியவன் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டான், ஒரு ஆனுவல் டே சம்திங் ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டான், என்னால போக முடியல. இன்ன வரைக்கும் எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஹர்ட்டிங் யாரும் நமக்காக வந்து பார்க்கல. அப்படியே ஏன்டா நீ ஏதாவது கலந்துக்க வேண்டியதானே, எங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல உன்னை எங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவா பார்க்கணும். ஆமா நான் கலந்துப்பேன், நீங்க வர மாட்டீங்க. நீங்க நான் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணது நீங்க வந்து பார்க்கணும் தான். எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க, என்ன பார்ப்பாங்க, நீங்க வர மாட்டீங்க, நான் ஏன் கலந்துக்கணும். என்னடா இந்த அளவுக்கு இவனுக்கு இந்த விஷயம் வந்து இவ்வளோ இம்பாக்டா அதை இது கொண்டு போயிருக்கேன், நம்மளோட சுச்சுவேஷன் இவங்க புரிஞ்சுக்கவே இல்லையா அப்படின்றது பெரிய ஒரு
இது கேட்கலாமா தெரியல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு கப்புலா பார்க்கும்போதோ, ஏதா இருக்கும்போதோ, நீங்க போறதும் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சந்தோஷமான ஒரு இடம். 2 பேரு லைக் சேர்ற ஒரு இடம். ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல லவ் எல்லாமே இருக்கிற ஒரு இடம். அப்ப பார்க்கும்போது எனக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமோ, இதுவோ இருந்திருக்கா? நம்மளாம் ஹியூமன் தானே, ம். கண்டிப்பா இருக்கும். ம். அது அப்படியே கடந்து வந்துருவோம் நம்ம. நம்ம ம். லைஃப் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு லைஃப் சூஸ் பண்ணிட்டாரு உங்க கூட இருக்கும்போதே. உங்க வீட்ல யாரும் கேட்கலையா? இல்ல நீங்களுமே இன்னொரு லைஃப்க்கு போக யோசிக்கலையா? இது சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. இவங்கள வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிச்சு. 3 குழந்தை பெத்தாச்சு, 2 ஓ. குழந்தை பெத்தாச்சு. இவளுக்கு எதுக்கு இன்னொன்னு ஒரு மேரேஜ்? இந்த ஆசைலாம் வேற இருக்கா அவளுக்கு? ம். அப்படிங்கிறத அந்த உலகம் நம்மள பாக்குது. இதுக்கு மேல உனக்கு என்ன? போதும் போதும். அவ்வளவுதான் உன் லைஃப், இனிமேல் அந்த பிள்ளைங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கு. ம். வேற என்ன பண்றது? அவன் போயிட்டான், நீ என்ன பண்ணுவ? அப்ப எனக்கு அவ்வளவு கோவம் வரும். ம். எங்களுக்குன்னு லைஃப் இல்லையா? லைஃப் இல்லையா? எங்களுக்குன்னு ஹாப்பினஸ் இருக்கக்கூடாதா? எங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் ஏதோ ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா ஒரு ஆள் இருக்க வேணாமா? ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்மளும் பார்த்துக்க ஒரு ஆள் இருக்க வேணாமா? நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்க வேணாமா? உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கல யாரும்? இல்ல, யாருமே கேக்குறதே கிடையாது. என்னன்னு இல்ல, எங்களை மாதிரி ஆளுங்களை கேக்குறதே கிடையாது. இவங்கள டிசைட் பண்ணிக்கிறது. ஏன் உன்னால சர்வே பண்ண முடியாது? நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே, ஏன் உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேணுமா? ஆம்பளை இல்ல உன்னால இருக்க முடியாதா? அப்படிதான் இந்த சொசைட்டி நம்மள கேக்குது. அதை வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, அப்படிதான் கேட்கறாங்க. என்ன அக்செப்ட் பண்றதை விட என் குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தைன்னா ஓகே, ம். 3 குழந்தைன்னும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட், அவங்களோட கேரக்டர் எல்லாமே ம். வேற ம். வேறையா ம். இருக்கும். ம். ஸோ அவங்க என்னை விட மெச்சூரிட்டியா இருக்கிறவங்க தான் இதை ஹேண்டில் பண்ண ம். முடியும். அப்படி நம்மளை புரிஞ்சுக்காதவங்க வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம தனியா இருக்கிறது பெட்டர். அப்படி ஓகே. புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் வந்தா நம்ம பிளஸ்ட்னு வச்சுக்கலாம். எஸ். ம்.